குரோம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா. சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்பு. சென்னை குரோம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா தலைமை ஆசிரியர் அனிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் ரேணுகிருஷ்ணன், குமார், சமூக ஆர்வலர் ஜெயபால் கலந்து கொண்டு பள்ளி வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினர். சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி பேசுகையில், ஜமீன் ராயப்பேட்டை மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி நூற்றாண்டை கடந்து இன்று விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பள்ளி படித்த மாணவர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், டெக்னீஷியன் எனவும் அரசு பணியாளர்களாகவும் உருவாக்கி உள்ளது. இதற்கு பள்ளியின் ஆசிரியர்களின் பணி சிறப்பானது என தெரிவித்தார். மேலும் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் அமர்ந்து படிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மேஜை மற்றும் நாற்காலிகள் மிக விரைவில் அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். பள்ளியின் சார்பில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதேபோன்று முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் மாணவர்கள் இயற்கை வளங்கள், வனவிலங்குகளை பாதுகாப்பது, காற்று நீர் மாசடையாமல் நம் முன்னோர்களின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்ற ஆல்பத்தில் வெளியான பாடலுக்கு வேடமிட்டு அசத்தினர். இதேபோன்று பக்கத்து வீட்டு கதை நமக்கு எதற்கு, நாம் நன்றாக படித்து முன்னேற தனியார் பள்ளியை விட அரசு பள்ளி சிறந்தது என பள்ளி மாணவர்களின் மேடை நாடகம் நகைச்சுவையுடன் அரசு பள்ளியில் படித்தால் சிறந்த டாக்டர், என்ஜினியர் ஆகலாம் என பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. நூற்றாண்டு விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் உட்பட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்களை வரவேற்கின்றேன். மேலும் எங்கள் முன்னாள் ஓசை எழுப்பாது, பல கைதான் ஓசை. 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பார்த்து விடலாம். இந்த ஸ்கூல் இன்னைக்கு உள்ள அழகா மனமார்ந்த பாராட்டுகள். கையை தட்டவும் நல்லது. அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அரசு பள்ளியிலையும் நான் எம்எல்ஏ நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன். குறிப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஆண்டு, ஆரம்ப பள்ளியில இந்த ஆண்டு இந்த இருக்கைகள் கேட்டிருக்காங்க. பெஞ்ச் டெஸ்க், ஒரு பெஞ்ச் டெஸ்க் 4 பிள்ளைங்க உட்கார்ற மாதிரி. ஆக 3 மாசத்துல அதை ஆர்டர் பண்ணி இந்த பள்ளிக்கு மிக விரைவில் நானே வந்து வழங்குகிறேன் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தாய்மார்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்படுத்திக் கொண்டு மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.